இது பார்த்தீங்கன்னா எக்ஸல்சர் வில்லியர்ஸ்னு இது வண்டி. இது 1927 இது இங்கிலாந்து மேடு. இது ஆக்சுவலி இது 200cc 3 கீரு. ஆக்சுவலி இங்கிலாந்து வண்டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா 1950க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கீர் தான். அதுக்கப்புறம் தான் 4 கீர் அப்படின்லாம் மாறினது. இதுலேருந்து வந்தது தான் ஜேம்ஸு, என்சைனு, அப்புறம் சர்ஃபா, அப்புறம் மினி புல்லட்டு, குருசாட்ரு, அப்புறம் மினி புல்லட்டு 200. இது எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா இதுல வந்து பேசிக்கா வந்தது தான் வந்தது. இதுல என்ன ஸ்பெஷல்னா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு கூட ஒரு ஸ்டாண்டு ஒன்று வரும். வீல் பஞ்சர் ஆனா கூட அது ஸ்டாண்டு போட்டு பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரேரஸ்ட் மாடல். இது அது எவ்வளவு வருஷம் ஆகுது? இது 1927. இன்னும் 2 வருஷம் 100 வருஷம் ஆகும். 100 வருஷம் ஆகும். 2 வருஷம் 100 வருஷம் ஆயிரும். இது ரன்னிங் ஆனது? ரன்னிங் கண்டிஷன். ஆமா ஆமா. கார்பெட் கிளீன் பண்ணி போட்டா ஸ்டார்ட் ஆயிரும். ஷோக்கு மட்டும் எடுத்துட்டு போவேன். எங்காவது காலேஜ் ஷோ ஏதாவது கேட்பாங்க, அதுக்கு மட்டும் எடுத்துன்னு போறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூணு ஐகான் பாலா. இன்னைக்கு என்ன மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம் பாத்துறீங்களா? செம்மையான ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறோம். பருத்து வீரன்ல வந்து பாத்தீங்கன்னா டக்லஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. டக்லஸ் என்னப்பா நீ தான் அந்த டீ ஓனரா அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆனா உண்மையான டக்லஸ் எழுதிருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வண்டி பேர் தாங்க டக்லஸ். இது வந்து 1955 மாடல். இது இந்த பைக்குக்கான வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஹெல்மெட். இப்படியாப்பட்ட பைக் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. 1927ல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பைக் கலெக்ஷன் வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு பைக் லவ்வர் அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். இந்த ஒவ்வொரு கூட வந்து ஸ்டீஃபன் பாக்வேஸா இருக்காரு. அவரோட கலெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா விண்டேஜ். பட் அண்ணன் வந்து செம்ம யூத் ஐக்கானா இருக்காரு. அவர் எப்படி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாரு, அவர் வந்து இந்த வண்டி எல்லாம் விற்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கிறாரு, இது மாதிரி நீங்க ஒரு விண்டேஜ் பைக் வச்சிருந்தீங்கன்னா அதுல எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா உங்களை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நீங்களும் செம்ம ஃபிட்டா உங்க பைக் மாதிரி சும்மா சூப்பரா லுக்கா இருக்கீங்க. ஆனா இந்த பைக் பத்தி நிறைய சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்து இப்ப இந்த பைக் கலெக்ட் பண்ணுங்க சொல்லுங்க. நான் ஆக்சுவலாக 95ல 10th முடிச்சேன். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணேன் அப்படியே கற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2001ல் மெக்கானிக்கல் வைக்க ஆரம்பித்தேன். ஆனால் 2006, 7க்கு அப்புறம் தான் இந்த விண்டேஜ் பைக்லாம் கலெக்ட் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. அதோடைய ஸ்டைலு ஓட்டுற இதெல்லாம் சூப்பராக இருக்கும். வேற வண்டி மாரிலாம் அதுக்கு ஈடாகாது. அதான் விஷயம் மெயினாக யாராவது ஓட்டுறது. என்னன்னா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு ஓகே தான். இருந்தாலும் அந்த பழசுல விண்டேஜ்ல ஒரு ஃபீல் இருக்காது. இதுல லேட்டஸ்ட்ல கிடைக்காது. 2007லேருந்து ஒன்று நான் கலெக்ட் பண்ண வச்சேன். எல்லாம் கொஞ்சம் ரேரஸ்ட் மாடல் இருக்கும். நார்மல் எல்லாமே சிஎஸ்டிலையும் அதுவும் ஒரு முக்கியமான வண்டி தான். பெரிய வண்டின்னு கிடையாது. சிஎஸ்டி இருந்தாலும் அதுவும் ஹிட் வண்டி தான். அதுவும் சூப்பர் வண்டி தான். அதனால எல்லாம் சிஎஸ்டிலேருந்து மினி புல்லட், ஆர்டி, சூரி அது மாதிரி நிறைய பைக் கலெக்ஷன்லேயே இருக்கு. ஜாவா ஜெஸ்ட் அது மாதிரி நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா பைக்கை விட அவர் பைக் என்ன மாதிரி சைஸ்ல எல்லாம் வச்சிருக்கிறாரு, அவர் எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காருன்னு இந்த பைக் இந்த வீடியோல ஃபுல் சுவாரஸ்யம். இப்ப அவர் வந்து நமக்கு ஒரு பைக்கா வந்து ஒவ்வொரு வண்டியா அவரோட கலெக்ஷன்ஸ் பத்தி நம்ம கிட்ட பேச போறாரு. தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்களேன். இப்ப இந்த RD 350ன்றது வந்து இப்போ பழைய படத்துல எல்லாம் ஏதாச்சும் வந்திருக்குதா? அதோட கிரேஸ் இருக்கு. ஆமா, நிறைய படத்துல வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரஜினியில கொடி பிறகுது படத்துல ரஜினி ரவுடி கேட்ட போட்டு அமலா கிட்ட கலாய்ச்சிட்டு இருக்கோம். ஒரு கிரே கலர் பிளாக் கலர் மாதிரி இருக்கும். சாம்பர் போட்டு மாடல் இதே மாதிரி. அது மாதிரி கமல் படத்துல வந்திருக்கு. எஸ்வி சேகர் படத்துல வந்திருக்கு. இன்னும் நிறைய படத்துல வந்திருக்கு. அது மாதிரி ஹிந்தி படத்துல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இந்த RD ஷோரூம்ல இருந்து எல்லாமே காமிப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே RD ஃபுல்லா இன்னைக்கு அப்படியே ஷோரூம்ல சர்வீஸ் சேல்ஸ் அந்த இடத்துல மெயின் இடத்துல இருக்கும். அப்போ ஒரு ஹீரோ கிட்ட ஒரு வில்லன் வந்து வண்டியை காலில் ஏற்றி தள்ளி விட்டுருவான். அப்புறம் ஹீரோ வந்து நம்ம அவர் வண்டியை நிமித்தி வச்சுட்டு அவர் கார் இருக்கும். அவர் கார்ல சும்மா பேசுற மாதிரி குத்து டென்ட் ஆக்கிட்டு போயிடும். அந்த ஒரு சீன் ரொம்ப இருக்கும். அதுக்காக இந்த ஆர்டிக்காக படம். இப்போ நீங்க இது மாதிரி யாராச்சும் கலாய்ச்சிருக்கீங்களா பைக்கை கொண்டு போயிட்டு? இல்ல, நான் போக மாட்டேன். நான் போயின்னே இருப்பேன் நார்மலா. என் பக்கத்துல 135 5 ஸ்பீட் 100 அப்படி இப்படின்னு பண்ணிட்டு போங்க. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நான் பாட்டுன்னு போவேன். என்ன போனாவே கெத்துதான். ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துன்னா, இப்ப இது வந்து சினிமால எல்லாம் வந்து தேவைப்படும். இது மாதிரி பைக் எல்லாம் வந்து ரெண்டல்ஸ் இருப்பாங்க, இல்ல ஒரு மாஸ் காமிக்கிற மாதிரி. இப்ப அது மாதிரி உங்களோட கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் போயிருக்கா? அது மாதிரி அதுல இந்த கிரே RD போயிருக்கு. இது டைனோசரஸ் படத்துல இப்பதான் அது ரிலீஸ் ஆச்சு. ஒரு வருஷம் முன்னாடி தான். ஆக்சுவலா இது கொரோனாக்கு முன்னாடி ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. கொரோனானால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு
கொரோனா முடிஞ்சோடனே திரும்ப பண்ணிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க டைனோசரஸ் படம். அதுல கிரே ஆர்டி வரும். அதுல பின்னாடி ஒரு மேட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன டைலாக் ஒன்று இருக்கும். வா போ பழகு வண்டி கேட்டா பஞ்சுன்னு குத்துற மாரி கீழே அவங்க போட்டிருக்காங்க அந்த படத்துல. அது இருக்கும் அந்த படத்துல. சூப்பர் சூப்பர். இது பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு ஃபியூரி, இது வண்டி பேர். ஆக்சுவலாக இது ஜெர்மன் வண்டி. ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா ஜுண்டப் 175cc இது. இதில் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு, இது ரேடியேட்டர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 80s 70s அவங்க பண்ணிட்டாங்க ஜெர்மன்காரன். ஆனால் இந்தியாவில் வந்தது பார்த்தீங்கன்னா 80s வந்துச்சு. இது கொஞ்சம் ரொம்ப ரேர் மாடல் இது லிக்விட் கூல்டுன்றது. இது பார்த்தீங்கன்னா ஷோரூமில் டெமோவுக்கு நிப்பாட்டின பீஸ் மாதிரி தான், 1-2 பீஸ் தான் சேல் ஆனது. இதில் பார்த்தீங்கன்னா 175cc 5 கீர். இது என்னென்னா அந்த காலத்துலேயே டிஸ்க்கு போட்டு அலாய் வீல் போட்டு வந்த ஸ்பெஷல் வண்டி தான். அந்த கால இதுக்கு அடுத்தது தான் வந்தது எக்ஸ்ப்ளோரு சுலு ப்ளஸ்லாம். இப்போ எக்ஸ்ப்ளோர் சுலு ப்ளஸில் அலுமினி வீல் வருதுலாம். அந்த காலத்தில் பீச்சில் தள்ளு வண்டிக்கெலாம் யூஸ் பண்ணாங்க, உப்பு பூ தான் ஒன்றும் ஆகாத மாதிரி. இந்த காலத்தில் இப்போ டிஸ்கவரி நிறையா வண்டியில் போடுறாங்க. ஆனால் இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் டிஸ்க்கு அந்த காலத்துலேயே பண்ணுது. இன்னொன்று கீருடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பால்ஸில் அப்படியே என்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். வேறு எந்த வண்டியிலும் அது மாதிரி வராது. ஃபியூரி, எக்ஸ்ப்ளோர், சில்வர் ப்ளஸ் மூணுத்தையும் அதே சேம் மாடல் தான். ஓகே. அதேமாரி இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரப்பர் மவுண்டிங்கில் ஃபிட் பண்ணிருப்பாங்க. கிக் பண்ணிச்சில் இன்ஜினே ஆடும். ஸ்பீட் நீங்கள் ஓட்டச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இன்ஜின் 20-30 ஆடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப்படி ஸ்டெடியாக நின்ற மாதிரி போகும். ஒரு ஸ்பெஷல், அது ஒரு வைப்ரேஷனும் தெரியாமல் இருக்கிறதுக்காக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி இது. இது என்ன செம்மையா இருக்கு பார்க்கவே. இது என்ன கிளாசிக் வண்டி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாவா ஜெட்டுன்னுவாங்க. இதோட ஒரிஜினலுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாவா 555 பைனியர் இது பேர். செக்கோஸ்லேவா வண்டி. இது 62 மாடல். இது 50cc, கொஞ்சம் ரேரஸ்ட் மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ கார்டு டைப். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரடி ஜாவான்னுவாங்க, எஸ்டி கோல்டுன்னுவாங்க. இது ஜாவா கோல்டுன்னுவாங்க. இது ஸ்னோ கார்டு இருக்குன்னா இது அதை செக்கோஸில் பனி பிரைஸ்ல யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது லேடிஸ்க்கு ஓட்டின வண்டி, அந்த காலத்தில் கொடுத்த வண்டி இது. இது பார்த்தீங்கன்னா 3 கீர். இது டிஃப்ரெண்ட்டாக எல்லா கிக்கரும் பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் ரிவர்ஸ் இப்படி அடிப்பாங்க. ஆனால் இது ஃப்ரண்ட்டில் உதைக்கிற மாதிரி வரும் கிக்கர். இது கால் கீர் வரும். அப்புறம் எல்லாம் நார்மல் தான் மீதி. இது கொஞ்சம் ரேரஸ்ட் மாடல். இது பார்த்தீங்கன்னா நான் ரீபான் ரைடர்ஸ் கிளப்ல இருக்கேன். ஷோக்கு ஜாவா டே அப்போ எடுத்துட்டு போங்க. இது ரொம்ப ரேர் மாடல். இப்போ இதுக்கு என்னென்ன பெட்ரோலா இல்ல டீசலா, என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க? பெட்ரோல் தான். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 2 ஆயில். எல்லாம் நார்மல் 2 ஸ்ட்ரோக் பைக் மாதிரி தான் இது. ஓகே. இப்போ இது நீங்க எப்போ வாங்கினது? இது பார்த்தீங்கன்னா ஒரு 2009 வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா குப்பை கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. எடுக்குச்சுல துரு பிடிச்சி ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. எடுத்து நான் பார்த்தீங்கன்னா டயர் மாத்தினேன். ரிம்முலாம் ஒண்ணுமே ஆகல, அவ்வளோ துருல கூட. டயர் மாத்தினேன். கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள கேபிள் தான். இது கேபிள் கூட மாத்தல. பிரேக் ஷூல இருந்து எல்லாமே 99% இதுல ஒரிஜினல் ஸ்பாட் தான் அப்படியே இருக்கு. சுவிட்ச்ல இருந்து எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன். இந்த பால் சுவிட்ச்னுவாங்க, இது அதான் ஒரிஜினல். எல்லாமே ஒரிஜினல் கண்டிஷன் தான். இல்ல சீட்டு கவர் போட்டேன், டயர் போட்டேன். மற்றபடி வண்டிக்கு மீதி எல்லாமே ஒரிஜினல். பிரேக் ஷூல இருந்து சேஞ்ச் பண்ண எல்லாமே ஒரிஜினல் ஸ்பாட் தான். அப்படியே கிளீன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண, வேற எதுவும் இல்ல. இந்த சைடெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்போ வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியும். ஆமா, கால் வைக்கிறது கம்ஃபர்டபுளா ஒரு சேஃபா இருக்க மாதிரி இருக்கும். சின்ன மொப்பட் இது ஆக்சுவலா. இது ஓகே. இப்போ இது வந்து 62 மாடல் சொல்றீங்க? 62. ஆமா, 62 மாடல். ஆனா இன்னும் அதே பக்கா கண்டிஷன். அப்போ உள்ள மெட்டீரியல் ஒண்ணுமே ஆகல. ஆமா, அதோட குவாலிட்டி அந்த லெவலுக்கு இருக்காது. ஒரிஜினல் செக்கர்ஸ். இப்போ நீங்க வந்து ரெடி பண்ணன்னு சொல்றீங்க, எப்படி இந்த வண்டியை தேடி கண்டுபிடிப்பீங்க? இது ஆக்சுவலா கலெக்ஷன் இருக்குதுன்ட்டு. ஆமா, நான் அங்கங்க கேட்டுன்னா போவேன். ஒரு இடத்துல தெரிஞ்ச இடத்துல கேட்டுன்னா அவங்க அப்படி ஒரு ஒருத்தரா லிங்க் சொல்லி இதான் கலெக்ட் பண்ண தொடங்கினேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என் கடை முன்னாடி தான் ஒருத்தர் ட்ரை சைக்கிள் எடுத்துன்னு போனாரு. நைட் அவரே கால் பண்ணாரு, இது மாதிரி இருக்குன்னு. நைட்டு 10 மணிக்கு சொன்னாரு. அப்பயே போயிட்டு அப்பயே முடிச்சுட்டு காலையில வேலையை போய் எடுத்துன்னு வந்துட்டேன் போயிட்டு. அது எவ்வளவு இது வாங்கும்போது? அப்போ வாங்கச்சுல நான் 8000 ரூபாய் வாங்கினேன். இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க. குறைஞ்சது. சூப்பர் சூப்பர்ப்பா. இது வந்து உண்மையிலே அந்த கம்பெனிக்காரன் பார்த்தாவே சந்தோஷப்படுவான்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தெரியுதா? இதுதான் பைக்கோட வந்து டிஸ்க் பிரேக். டிஸ்க் இது. அந்த டிஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா சலூன் உள்ள சேரை போட்டு ரோலிங் சேர் மாதிரி போட்டு இதுல உட்கார வச்சுட்டாரு. இதுல உட்காந்துட்டு நம்ம எவ்வளவு வேணாலும் சுவாரஸ்யமா பேசலாம். நீங்க அதை பத்தி தான் பேசலான்றதா கூட, நீங்க கெஸ்டா வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சேர் கண்டிப்பா உண்டு. இதுல உட்காந்து அவர்கிட்ட நிறைய விஷயம் பேசலாம். இவர் என்னவா இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. உள்ள அவ்வளோ ஸ்பேர்ஸ் வச்சிருக்கிறாரு. எப்படி இவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்றாரு என்னன்றது எங்களுக்கு தெரியல.
இது வந்து ஒரு ஒரு உண்மையிலே நான் வந்து ஒரு யூடியூபரா வந்திருக்கிறேன். பட் கண்டிப்பா ஒரு பைக் லவர், ஒரு விண்டேஜ் லவர் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க வந்து தங்கிட்டு போக மாட்டீங்க. அவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சாதா சைலன்சர்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு சைலன்சர் தொங்க விட்டுருக்காங்க. இது கிடைக்காத மாடல் சைலன்சர். ஹீரோ ஹோண்டால 85 அந்த மாடல்ல உள்ள 85லேருந்து 88 வரைக்கும் அந்த மாடல் உள்ள சைலன்சர். ஜப்பான் மேட் இது. அதில் தான் இந்த கிளாம்ப் தனியாக ஃபிட்டிங் வரும், சைலன்சர் தனியாக வரும். இது ஒரிஜினல் சைலன்சர். இது சைலன்சருக்கு தான். அதுமாரி வேற இன்சுசுகி சைலன்சர். இது என்ன? இது பார்த்தீங்கன்னா இன்சுசுகி பேக் வீலில் வர ஸ்விங்காம்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்ரெஸ்ட் ஸ்டேலே ஃபிட்டிங் வரும். லேட்டஸ்ட் அதுக்கு அடுத்த பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்ரெஸ்ட் வந்து தனியாக வரும் ஃபிட்டிங்கு. இதில் ஸ்டேவோட ஃபுட்ரெஸ்ட் ஃபிட்டிங் வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 83லேருந்து 88 89 வரைக்கும் அந்த மாடல் சொல்லு. ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்போ நீங்க வந்து இவ்வளோ வந்து விண்டேஜ் கலெக்ஷன் மட்டும் இல்லை, அதோட ஸ்பேர்ஸும் வந்து மெயின்டைன் பண்றீங்க. நீங்க நிஜமா என்ன மாதிரி பைக்கு தான் நீங்க மெக்கானிக் செட்ல சர்வீஸ் பண்றீங்க? ரெகுலர் ஒர்க்கு நார்மலாக இப்போ மார்க்கெட்டில் வர வண்டி அதுதான் பண்ணிட்டு இருக்குது ரெகுலராக. விண்டேஜ் பைக்கும் பண்ணுவோம் ரெகுலராக, அதுவும் பண்ணுறோம். ஏன்னா ஸ்பேர்ஸ் இருக்கிறதுனால நான் எதுனாலும் எடுத்து பண்ணுறோம். தைரியம் இன்னொன்று கஸ்டமர் டைம் மட்டும் கேட்குறது, அதை அவங்க புரிஞ்சுட்டே கொடுத்தாங்கன்னா கரெக்டாக பண்ணி கொடுப்பேன். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வேலை கரெக்டாக பண்ணி கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பைக் கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க. நீங்கள் அது மாதிரி ஏதாச்சும் விண்டேஜ் பைக் உங்களுக்கு ஓட்ட ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் பாகிற சார் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவருக்கு அதுக்கான ஸ்பேர்ஸு அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றி கைடன்ஸ்லாம் நிறைய அவருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இவருக்குன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து அவரோட சாரோட ஃப்ரெண்டு வந்து அவரோட டீம்மேட் வந்து சதீஷ் சார் தான் வந்து சாரை நமக்கு அறிமுகப்படுத்தினாரு. இவரோட நம்பர் வாங்குறதுக்கே எனக்கு வந்து பல மாசங்கள் ஆயிடுச்சு. பட் இப்போதான் அவரோட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன். இது உண்மையிலே வந்துங்க, நம்ம எவ்வளோ இடத்துக்கு போறோம், நல்ல ஒரு மாலுக்கு போனா கூட மனசுல ஒரு திருப்தி வராது. இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா ஒருத்தவங்க எவ்வளவு அர்ப்பணிப்பா ஒரு விஷயத்த டெடிகேட்டடா இருக்காங்க அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு சின்சியரா இருக்காங்க பைக் மெக்கானிக்ல. நீங்க என்ன மாதிரி பைக் மெக்கானிக், என்ன மாதிரி விண்டேஜ்னாலும் இவரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பதான் இவரோட நட்பும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ராய்டூட் ஜிடிஎஸ். ஆக்சுவலாக இதோடைய ஒரிஜினல் பேர் ராய்டூட் ஜிடிஎஸ். ஆனால் ராய்டூட் பாபின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. என்ன காரணம்னா இது 70s ஒரு ஹிந்தி படத்தில் பாபின்ற படத்தில் வந்துச்சு இந்த வண்டி. அதனால இதில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதில் ஹீரோயின் பேர் பாபின்னு வரும். அதனால இந்த வண்டியை ஹீரோயினை கடத்தின்னு போவாங்க சொல்லுவாங்க. அப்புறம் வண்டி பாபின்ற மாதிரி கடத்தின்னு போது மாறும் அப்படியே. அந்த இதுலனால ஃபேமஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 1977 வந்துச்சு. 77லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86 வரைக்கும் 85 வரைக்கும் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா ராய்டூட் நார்மல் இன்ஜின் தான், 175cc தான். ஃப்ரேமு வீல் பேஸ் மட்டும் சின்னது, அவ்வளோதான். மற்றபடி பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ராய்டூட் மாதிரி ஸ்பீடு போகும், நல்ல ஸ்பீடு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கண்டிஷன் தான். பட் அவர்கிட்ட கைப்படாம இருக்கு. கைப்பட்டுச்சுன்னா இதுவும் விண்டேஜா மாறிடும். ஆனா இதை பத்தி சொல்லுங்க, இதுல என்ன நல்லா இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா லாம்பி, விஜய் சூப்பரு, அப்புறம் கேபி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஜப்பான் மாடலு, அப்புறம் பிஎஸ்ஐ பாண்டு, ஹீரோ ஹோண்டா ஓல்டு ஜப்பான் மாடலு, அப்புறம் பஜாஜ்ல ஸ்பைஸ்ன்னு விட்டாங்க. இதுவும் ஒரு குட்டி கிட்ஸுங்க ஓட்டுற மாதிரி, லேடிஸ் ஓட்டுற, அதுவும் கொஞ்சம் நல்ல பைக் தான். அப்புறம் ஜாவா, ராய்டூட்டு, அப்படி லைனா எல்லாமே இன்சுசுகி, எல்லாமே ஒரு ரேரஸ்ட் மாடல் தான். எல்லாமே ஓல்டு விண்டேஜ் தான். எல்லாம் 80s 90s. ரொம்ப சந்தோஷம். உங்களோட எப்படி உங்களை கண்டுபிடிச்சி இன்னைக்கு உங்களோட விண்டேஜ் பைக்ஸ் எல்லாம் என்னால முடிஞ்ச அளவு நான் பார்த்துட்டேன். எனக்கு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இது மாதிரி விண்டேஜ் கலெக்ஷன் உள்ளவங்க, இது மாதிரி பைக் வாங்கணுன்றவங்க எந்த விஷயத்துல உங்களை கான்டாக்ட் பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் விண்டேஜ் பைக் வேணுன்றவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா வண்டி ஓல்டு வண்டி ஓட்டு போச்சுல கேட்பாங்க, கேட்டுட்டு அதில் விட்டுருவாங்க, அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர்றவங்க கம்மி. இப்போ ஒரு 10 பேர் கேட்குறாங்கன்னா அதில் ஒருத்தர் தான் வந்து ஃபாலோ பண்ணி கேட்பாங்க. ஒருத்தர் ஒரு வாட்டி கேட்டு விட்டுருவாரு, 2வது வாட்டி ஃபாலோ பண்ண மாட்டாரு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் ஒரு 4-5 வாட்டி கேட்பாங்க. பாருங்க, அதுல இருந்து யோசிச்சு கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம எந்த வண்டி கேட்கறாங்களோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அப்ப விண்டேஜ் பைக்கோட ஸ்பேர்ஸ் எது வேணாலும் சொன்னீங்கன்னா எங்களை முடிஞ்சா இருந்தா கொடுப்பேன். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல கான்டாக்ட் இருக்கு, பார்த்து வேணா அரேஞ்ச் பண்ணி என்ன ஸ்கோரோ அரேஞ்ச் பண்ணி நான் கொடுப்பேன் கண்டிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து நம்ம சந்திக்கிறது பெரிய விஷயம். அவங்க ஒரு தடவை பார்த்தாங்கன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக அவங்க டிராவல் ஆவாங்க. அப்படிப்பட்ட நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் பாக்கியராஜ் சார். இன்னைக்கு நான் வந்து ஸ்டீஃபன் பாக்கியராஜ் அவரோட இடத்துல வந்து பார்த்ததுல கவர்ந்த விஷயம் வந்து எல்லா பைக்ஸு. பட் நான் வருத்தப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த வண்டி அவர் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாம எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டில், ஃப்ரெண்டு வீட்டில் வந்து வண்டியை பார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிறைய வண்டி ரெடி பண்ண தயாரா இருக்கு, அதுக்கு வந்து இடம் இல்லாம இருக்காங்க. நம்ம வியூவர்ஸ் வந்து உங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து ஒரு இடம் வந்து வேஸ்டா வச்சிருப்பாங்க, யூஸ் இல்லாம வச்சிருப்பாங்க, ஒரு சென்னை சர்க்கிள் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல ஏதாச்சும் ஒரு இடம் இருந்துச்சுன்னா
நம்ம ஸ்டீஃபன் பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து நீங்க காட்டினீங்கன்னா அது நல்ல விதமா அந்த இடத்த யூஸ் பண்ணுவாரு. அந்த இடத்துக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தருவாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டீஃபன் பாக்யராஜ் சார் மாதிரி நம்ம மூன் ஐகான் சேனல் இன்டர்வியூ பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா நான் ஃபீல் பண்றேன். இந்த கேமரா சப்போர்ட் பண்ண கோபிநாத்துக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் மூன் ஐகான் பாலா. அண்ணன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு. குறிப்பாக அந்த அண்ணனும் அப்புறம் நம்ம ரீபாண்டட் கிளப்ல சதீஷ் அண்ணன், சரண், அப்புறம் கேமரா அண்ணன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அது மட்டும் இல்லை, இந்த கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா மழை இல்லாமல் இடிச்சில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப கடவுளுக்கு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் முருகர். சூப்பர் சூப்பர். உங்க தேங்க்ஸோட உங்க கலெக்ஷனுக்கு தேடி வர போறாங்கன்னா எவ்வளவு பேர் உங்களை தேடி வர போறாங்க பாருங்க. தேங்க்யூ.